திமுக வீழ்த்துவது என்பது எப்படி சாத்தியம்? ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? பழனிசாமி தான் நிரந்தரமாக பொதுச்செயலாளர், அதான் எங்களுக்கு வசதின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா இல்லையா? அதிலே புரிஞ்சுக்கலையா? பி டீமாக செயல்படுகிறார் பழனிசாமி. எங்களை பீட்டு, அதாவது திருடன் நம்ம ஊர்லலாம் ஓடிட்டு இருக்கிறவனை துரத்தி பிடிக்க போவாங்க, திருடிட்டு ஓடுவான். அங்கே பக்கத்தில் சைடில் நிற்கிறவன் ஏதாவது பார்த்து பிடிச்சிட போகிறான்னு திருடன் அவன் கத்திட்டு போவான். அந்த வேலை தான் பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு. தவிர என்ன நான் சொல்கிறது, திமுகவை அதை உடனே அன்றைக்கி அண்ணன் பன்னீர்செல்வம் கரெக்டாக சொன்னார், நாங்கள்லாம் பிரிஞ்சு கிடந்தா திமுக தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதை உடனே நீங்கள் திமுக ஜெயிச்சிருன்னு சொல்கிறாரு பாருன்னு இவர் பேசுகிறாரு. திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தான். பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற அதிகாரம்லாம் கிடையாது. இந்த குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த தாவரப்பை கூட குட்டியை பிடிச்சிக்கும், அந்த குட்டி மடியை இடிக்கும். அதே மாதிரி அந்த கட்சியை அது ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு அந்த வார்த்தையை சொல்லலை, அது பொதுச் செயலாளர் தான் அப்படிங்கிற இதோட இருக்காரு. அதெல்லாம் முடிவு கட்டிடுவோம். இந்த தேர்தல் துரோகம் வீழ்த்தப்பட்டு நீ வருங்காலத்தில் யாருக்கும் துரோகத்திற்கு நோபல் பரிசு இவருக்கு ஒண்டி தான் கிடைச்சிருக்கு, வேற யாருக்கும் கிடைக்காதுங்கிறதுல உருவாக்கும்.